பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெண்மை புரட்சி சார்ந்த இன்ஃபர்மேஷனை 2 நிமிஷத்துக்குள்ள பார்த்துடலாம். 1950ஆம் ஆண்டு இந்தியா பால், தயிர், பால் சார்ந்த பொருட்களில் தன்னிறைவு அடையாமல் இருந்தாங்க. சரியா? அதனால ஏகப்பட்ட பால் பொருட்களை இறக்குமதி செஞ்சு வந்தாங்க, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை. அப்புறம் எப்படி தன்னிறைவு அடைஞ்சாங்க அப்படின்னா, 1950ல் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அப்படின்றத டாக்டர் வர்கீஸ் குரியன் ஏற்படுத்துறாரு. எங்க அப்படின்னா குஜராத்தில். அதுதான் இப்போ இருக்க அமுல். சரியா? இவரோட ஐடியாலஜி தான் மெயின். என்ன அப்படின்னா, கிராமங்களில் பால் உபரியாக இருக்குது, ஆனால் நகரங்களில் பால் குறைபாடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிராமங்களில் இருந்து பாலை வாங்கி கொண்டு வந்து நகரங்களில் விற்கிறாரு. குஜராத் பகுதியிலேருந்து வாங்கி மும்பை பகுதியில் இருக்க நுகர்வோருக்கு விற்கிறாரு. இதில் நல்ல லாபம் கிடைக்குது. அதனால 1960ல் இவர் ஆரம்பித்த ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக வளர்ந்துருச்சு. ஸோ இது நம்ம இந்திய அரசு கண்களுக்கு போகுது. அப்போ 1966ல் லால் பகதூர் சாஸ்திரி, அப்போதைய பிரதமர், வெண்மை புரட்சியை ஏற்படுத்துறாரு. இதுக்கு தலைவரா யாரை போடுறாரு அப்படின்னா, டாக்டர் வர்கீஸ் குரியனையே தலைவரா போடுறாரு. சரியா? 1966 வெண்மை புரட்சியில. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ 1970ல் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்படுது. இது மூலியமா நாட்டோட பால் தேவை நிறைவு செய்யப்படுது. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. பால் மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யும் நிலைமை 1975ல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி டாக்டர் வர்கீஸ் குரியன் சொல்லியிருப்பார். அப்போ 1975க்கு அப்புறம் இந்தியா எந்த பால் பொருட்களுமே இறக்குமதி பண்றது கிடையாது. இந்தியாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லா தன்னிறைவு அடைஞ்சிருச்சு. இது எதுல இருக்கு அப்படின்னா, 12th பாலிட்டி புக்ல 8வது லெசன்ல இருக்கு. சரியா? 8வது லெசன்ல திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்ற லெசன்ல 12th பாலிட்டி புக்ல இருக்கு. நன்றி.